வெல்கம் டு அவர் வீடியோ. இந்த கேம் பற்றி ஒன்றும் தெரியாது, சொல்லவே வேணாம். இல்லையடா, நான் இதை பார்த்தா மனம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நானும் கஷ்டப்பட்டு எடுத்து எடிட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கேன்டா. ஒருத்தன் கூட லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் வாட்ச் பண்ணுங்கடா. இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறேன். ஒரே ஒரு பட்டனை தான் அமுக்க போகிறேன். இன்னும் இந்த மாதிரி நம்ம கேம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கே தெரியும், நம்ம எப்பவுமே ஒரு சோலோ பிளேயர் தான். அதே மாதிரி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பிளேயர். எப்பயும் ஷார்ட் ஃபிலிமோட சம்மந்தப்பட்டதும் இருப்பேன். சில சமயம் எனக்கு இப்படி இதுன்னு இருப்பேன். பட் நான் ஒன்றும் அந்தளவுக்குலாம் ஒரு ப்ரோ பிளேயரில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிதான் இருப்பேன். இது அப்படிதான் சீப் ட்ரிக் சொல்ல முடியாது. பட் நான் இதை மறுபடியும் யூஸ் பண்ணால் அதை கண்டுபிடிச்சிருவான். நான் எங்கே போகிறேன்னாலும் தெரியாமல் இருக்க க்ளோவால் சைடு போட்டாங்க, சைடு போகணும். நம்ம மேலே நடந்ததுனால எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு கிடச்சிருக்கேன். ஏன்னா லைக் நம்ம இருக்குது, யாரா என்ன பார்த்துட்டு இருந்தா. சரி, இதை நம்ம தோக்க ஒரு 99.9% வாய்ப்பு இருக்குது. பேசுகிறது கொஞ்சம் கிளியராக கேட்கலாம். பேசுகிறது கொஞ்சம் அந்தளவுக்கு கிளியராக கேட்காம இருக்கலாம். சவுண்டு போட்டுனா இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி அவனு கன்ஃபார்ம் பண்ணோம். இதுக்குள்ள இருக்கானா ப்ராஃபிட் தான். எஸ், பிளான் போட்டு போகிறது நல்லா தான் இருக்குது. பட் இதே ஆப்பாக வைக்கலாம். அவன் யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கணும். அப்படி ஆகிட்டான்னு கூட வாய்ப்பு இருக்குது. ஆஃப்லைனில் போனாலும் வாய்ப்பு இருக்குது. சூப்பர். எப்படி பட்டதான்றதை ஈஸியாக பார்த்துதான் என்ன அதுக்குன்னு இந்த மாதிரி கண்ணா நடக்க மாட்டேன். இந்த கண்ணா அப்பப்போ எனக்கு பிடிக்கும். சில சமயம் எரிச்சலாகவும் வரும். சரி, ஓகே. இப்போ என்னோடய ஸ்கில் அன்லாக் ஆச்சு. என்னோடதில் இந்த கேரக்டர் அவன் இந்த ஷோ வணக்கம்டா. ஐயோ, எரிச்சலாக தான்டா போகுது. சவுண்டாக தான் கைஸ் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அவன் எனக்கு தெரிஞ்சு ஆஃப் லைனில் போகலான்றது கன்ஃபார்ம் பண்ணிக்க என்னால் முடியாது. பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் கூட சொல்லலாம். பட் இந்த கண்ணில் அதை நம்பலாம். இப்போ நம்ம ஹெட்செட் பண்ணலாம். இந்த மாதிரி போடுறதுல ஒரு ராய் ஸ்டாரா, டூப்ளிகேட் ராய் ஸ்டாரா அவன். எனக்கு மொத்தம் 2 ஐடி இருக்கு. இன்னொரு ஐடி நான் இப்போதைக்கு ரிவீல் பண்ண விரும்பல. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளும் கூடிய சீக்கிரம் பெரிய யூடியூப் சேனல் ஒன்றா நல்லாதான் இருக்கும். பட் இங்கேருந்து எவனும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டான். பார்க்க யாராச்சும் பண்ணாலே போட்டு அப்படின்னு அங்கிட்டு படத்தை பார்த்துட்டான். அவன் எங்கே இருக்கான்றது தெரிஞ்சு மாற்றி போட்டான். பட் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் ஐயோ கண்டிப்பாக. பட் என்னமோ நீங்கள் நல்லா சீக்கிரமாக ஒரு ப்ரோ பிளேயரில் சரி விளாட்லாம். பட் பிஆரில் இது ஒர்க் அவுட் ஆகும். பட் ஒரு 2 பேர் நயன முடியாது. அவன் இந்த மாதிரி குதிச்சு ஒன்றானாலே ஒரு இடத்துல போய் பார்த்திங்கிருங்க. எதுக்கு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு பட் அவன் இங்கிட்ட வர வாய்ப்பு இருக்கு. ஐயோ வீடா அவன் பயந்துட்டா. அவன் நினச்சிருப்பான் அதுக்குமே அழுத்தி பிடிச்சி உனக்கு காலி பண்ணிதான் நினச்சிருப்பான். பட் நான் ஜின்னு அதை மாற்றவும் அவன் நினச்சிக்க மாட்டான்டா. இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் லைக்ஸை சப்ஸ்கிரைப் அடுத்த ஒன்று அழுத்தி பிடிக்கிறான் வந்து விளாடுறா. நான் இப்போ குதிக்கவே கூடாதுனால இந்த கண்டுபிடிச்சு போச்சு சுடும். நான் அதை அங்கிட்டு போகணும்னு வச்சுக்கிட்டேன்டா. நான் இதை வின் பண்ணேன்னா அந்த வீடியோ வரதுக்கான வாய்ப்பு 80% இருக்குது. பயந்துட்டா தெரியாமங்க. சரி ஓகே பிரச்சனை இல்லை. 2 மேட்ச் வின் பண்ணணுமாடா. இந்த தடவை கரெக்டாக போடுறான்டா. எனக்கு பிடிக்காத ஷார்ட் கன்னில் இதுவும் ஒன்று மாட்டிக்கிட்ட ஒருத்தர். ஸோ இப்போ புரியுதா பிடிக்காதுன்னு இருக்கடா. ரேரா 1 மில்லியன் ஷாட்டில் ஒரே ஒரு ஹெட் அடிக்கலாம்.
சில சமயம் நல்லதாக இருக்குன்னு சொன்னால் அடுத்த தடவை ஆப் வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி இருக்க பிளேஸே பிடிக்காதுடா. பட் இந்த சட்டம் நல்லா போயிடுச்சு. இவங்க இப்படி குதிச்சு சொன்னாங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்ற ஓகே இப்படி உட்காந்தே ஓடுங்க. மேலே சரியா வெளியே போயிட்டாங்களாடா. சரி ஓகே. நான் ட்ரோஃபிலாம் இல்லை, ஒரு படம் வைக்கல. நீங்கள் பாருங்களேன், சும்மா தான் போட்டோ பிடிக்கும். அப்புறம் நம்ம கால் ஆஃப் டியூட்டி வார்ஜோன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வராங்க. மறக்காம அந்த கேம் நிறைய பேர் வந்து நிறைய யூடியூபர்ஸ்னு சொல்லலாம், எல்லாருமே இந்த கேமில் காசை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேம் ஒரு தடவை விளையாண்டுட்டு ரொம்ப விளையாண்டுட்டு இருந்தால் போர் அடிச்சுருங்க. அதுக்கு காசு போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்யூஷன் போடவே நம்மளுக்கு இப்போ 10,000 ஒரு 90 கூட இப்போ ரொம்ப ரொம்ப என்ன ஓரி நிற்கிருக்கான். அது பக்கம் வேற ஒரு கேரக்டர் மாதிரி நிற்கிற பரவாயில்லை. இங்கே பார்க்க நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நான் டிசைன் பண்ணுவேன். நான் பார்க்க ஓரியன்டேவே இருக்க மாதிரி பண்ணுவேன். நல்லா இருக்காது. அப்புறம் ஒரு பட்டில் ட்ராவல் போடுவோமா? பட் எனக்கும் இதில் இருக்க காஸ்டியூம்ஸ்லாம் பார்க்க கொஞ்சம் ஆசையாக தான் இருக்கும். இந்த டைமண்ட் வாங்கலாமான்ற மாதிரி. பட் வாங்கவே வாங்காதீங்க, ஸ்கேம். வாங்கவே வாங்காதீங்க. ரைட்டுது நம்ம கேரக்டர் காம்பினேஷன் போட்டு எனக்கு நாள் ஆச்சு. நம்ம அதை போடுவோம். இல்லை இந்த வீடியோலேயே காமிக்கிறேன். காமிக்கலை சரி. நான் சொன்ன மாதிரி சோளம் வாழ வச்சேன். இந்த மேப் எனக்கு பிடிக்க வைக்கிறேன். நான் இந்த மாதிரி உட்காந்து ஃப்ரெண்டாங்களான்றப்ப அடிப்பாங்க பார்த்தியா, மீனுக்குள்ளே எல்லாம் போய் அடிப்பேன்டா. அதே ஃப்ரெண்டாகிட்டு அடித்தானா அவனுக்கு கோல்டு பண்ண தெரியாம அமைக்கிட்டா. இங்கே ஒருத்தராண்டாங்கண்டா எனக்கு முடிச்சுட்டா. ஆப் வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி கை முடிச்சுட போகிறாங்க. அப்புறம் மெயினாக நான் இப்போ பேட்டில் ட்ரை பண்ணிருக்கேன். ஒரே ரீசன் சப்ஸ்கிரைபருக்கு சேலஞ்சை முடிக்கிறதுக்காண்டி தான். நானும் இப்படி சேலஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலடா. சரி நீங்கள் சேலஞ்சு கொடுங்க கைஸ், நம்ம போக போக நம்ம முடிப்போம்.
அடிக்க முடியுமான்னு தெரில, பார்ப்போம். ஸ்டக் ஆகுதோ இல்லை. அப்புறம் நம்ம பிசி கேம்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணாங்க. இந்த கண்ணி வச்சுக்கோங்க, நல்லா தான் இருக்குது. உள்ளே பார்த்துக்கேன். சரி, ஓரியன் கேரக்டரோட ஸ்கில் அன்லாக் ஆகலையும் பயந்துட்டா. ஐயோ எதுக்கு இந்த டிக்கு? இங்கே ஒரு ஹெல்மெட் இருக்கு, பக்கத்தில் பீக்காக இருக்குது. ஆமாம்ல, அதை பார்த்தா நான் திருச்சிங்க ஓடி வந்தேன். ஓடி வரல, பறந்து வந்தேன். ஏன்னா இறங்கும்போது ஒரு ஸ்குவாடே இறங்குச்சு, எவனையும் காணா. கம்பமோ வாங்கடா, இங்கே தான்டா இருக்கேன். லூட் பாக்ஸ் இருக்குதா, பட் எனக்கு வேணாம். நல்ல கொடி. எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம இந்த காயின் தான் ஏன் க்ளோவால் போகலாம். இல்லை வேணாம் வேணாம், நான் சொன்ன மாதிரி பியா இருக்கேன்ப்பா. இந்த மக்கா வாங்கிண்டா. சரி, பென்டருக்கு எல்லா காஸ்டியூம்ஸையும் காமிப்பேன். ஏற்கனவே பார்த்துருப்பீங்களா? என் அம்மாக்கெலாம் இவ்வளோ ஒன்று கூட நான் டைமண்ட் கொடுத்து வாங்கினதே இல்லை. ஆனால் எனக்கு ஃபேவரட்டே தான்டா, நல்லாயிருக்கும். ஜஸ்ட் இந்த கேமில் கூகுள் ஐடி போட்டோன்னா எனக்கு லைக் வாட் இஸ் திஸ் யா. எண்பதுக்கு 80 ஒன்றுமே வாங்க முடியாது. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை கைஸ், மீண்டும் பார்ப்போம். அடுத்த கேம் என்ன போடலான்னு சொல்லி போடுங்க. பை கைஸ்.